திருமதி சிவசங்கரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிஜிபி ஆஃபீஸ் மயிலாப்பூர். சிவசங்கரி அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அதற்கு அவர்கள் அந்த பதவியை பெறுவதற்கு உறுதுணையாகவும் ரொம்ப உற்ற துணையாகவும் வாழ்வினுடைய தாயாகவும் தந்தையாகவும் தாதியாகவும் இருந்து வந்த அவருடைய மாமியார் திருமதி சாந்தி அம்மையார் அவர்களை நான் இங்கு அழைக்கிறேன். சாந்தி அம்மையார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றிங்க. அவங்க படிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்க. நாங்கள் ஊக்கம் கொடுத்து படிக்க வச்சோம். இத்தனை கடைகள்னா கூட நீ படிச்சுட்டே இரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன இந்த தரம் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷங்க. சிவசங்கரி அம்மையாரை பெற்றெடுத்த தாயார். ஏன்னா அவங்க தான் சீராட்டி பாராட்டி வளர்த்துருப்பாங்க. ஏறத்தாழ 30 ஆண்டுகள் தன்னுடைய இல்லத்திலே வைத்திருந்து அந்த குழந்தையை வளர்த்து ஒரு இடத்துக்கு கொடுத்து அந்த இடத்துல போய் வேலை வாங்கி இன்றைக்கி இருக்கிறத மகிழ்ச்சிகரமாக பார்க்குறாங்க. ஒரு தாயாக இருந்து அவர்களுடைய மனமும் அந்த பெற்றெடுத்த வயிறும் எப்படி குளிர்ந்தது, எப்படி அவங்க பார்த்தாங்க தன்னுடைய பெண்ணை அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னோட மக இதில் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் பெரிய மக டாக்டரு, 2வது மக பேங்க் மேனேஜர். இவங்க தனியார் கம்பெனியில் இருந்தாங்க. இருந்தாலும் குழந்தை பிறந்த உடனே பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. இருந்தவுடனே சரிம்மா கவர்மெண்ட் வேலை வந்தால் நீ கிளம்பிடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கணுமேன்னு சொல்லிட்டு 3-4 வருஷமாக படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி, அது 5-6 வருஷம் ஆனால் கூட பரவாயில்லம்மா நீ வாங்கியே தீரணும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக இருந்து எல்லாரும் பக்கத்துணையாக இருந்து இப்போ சாருங்களும் எல்லாரும் நல்லா ஊக்கம் கொடுத்தாங்க. ஊக்கம் கொடுத்த பிறகு நல்லா விடாமுயற்சியாக குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு கணவரையும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துக்கின்னு மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நல்லா படித்து முன்னுக்கு வந்ததுனால மார்க் எடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் எல்லாரும் குடும்பத்தில் இருந்தால் கூட சரி எல்லாரையும் கவனிச்சுட்டு மாமனார் மாமியார் இருந்தால் கூட பெரியவங்களுக்கு செய்தால் நமக்கு தானே கடவுள் நமக்கு அருள் பண்ணுவார். அதனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோமே படிக்க முடியாதுன்ற எண்ணமே வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் இருந்தால் கூட எல்லாரும் படிக்கலாம், எல்லாம் முன்னுக்கு வரலாம். அதனால் பெரியவங்க வாழ்த்தினா நம்ம நல்லா இருப்போம். அதனால் எல்லாரும் படிங்க, எல்லாரும் முன்னுக்கு வாங்க, நல்ல மார்க் எடுங்க, எல்லாரும் இதே போல் மார்க் வாங்கி நல்லபடியாக வரணும்னு தான் எங்களோட ஆசை. ஒரு தனி மனிதனுடைய மனதினுடைய உறுதிப்பாடு தான் எதுவும் சாத்தியத்திற்கான அடிப்படை. அந்த வகையில் அவர்கள் கடந்து வந்த பாதை இது. சிவசங்கரி அம்மையார் அவர்கள் எப்படி இதை கடந்து வந்தாங்க, இந்த நிலைப்பாடு இன்னைக்கு வேலை எடுத்துட்டு இன்னைக்கு மகிழ்ச்சிகரமாக மனம் எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் அனுபவபூர்வமான ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகளாக பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ரொம்ப என்னடா நம்மளுக்கு வருமா, 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்படியே போயிடுமா அப்படிலாம் நிறைய யோசிப்பேன். படித்து நல்லா இங்கே டெஸ்ட்டு கண்டிப்பாக டெஸ்ட்டுலாம் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு விடவே விடாதீங்க. டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதை அப்படியே போய் வச்சிடாதீங்க. அன்றைக்கி டெஸ்ட்டு நடந்தால் அன்றைக்கி போய் ரிவிஷன் பண்ணுங்கள். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அப்புறம் லாஸ்ட்டு 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் இந்த அண்ணா ஐஸ் அகாடமியில் வச்ச டெஸ்ட் பேப்பர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் உங்ககிட்ட இருக்கணும். அந்த 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். குழந்தெல்லாம் வச்சுட்டு நான் படித்து வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். கண்டிப்பாக மேரேஜுக்கு முன்னாடியே நல்லா வாங்கிடுங்க. மேரேஜ் ஆனாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும் மேரேஜ் ஆனால். ஏன்னா ஃபேமிலி நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடும். அவங்களையும் பார்த்துட்டு நம்ம படிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிடுங்க. சண்டைலாம் வரும் வீட்டில் ஒவ்வொரு நேரம், ஏன் இவ்வளோ நாளாக போகிற, வேண்டாம் விட்டுரு, வேறு ப்ரைவேட் ஜாப்ஸ் பார்த்துக்கலாம், நீ ஏற்கனவே போன ஜாப்கே போயிடு, வேண்டாம் மேனேஜ் பண்ண முடியல அப்படிலாம் சண்டை வரும், நிறைய சண்டை வரும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர்கிட்ட அந்த அலாட்மெண்ட் கொடுக்கும்போது ஹஸ்பண்ட் கிட்ட அவருக்கு அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டோம். நாங்கள் சண்டை போட்டனால மறந்துட்டு இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷம் வீட்டில் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். எல்லோரும் அடுத்த வருஷம் 2026 வருது. எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஒன்று விடாமல் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதுலையாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக போவீங்க. கடவுளோட பிளஸிங்ஸ்.
தேங்க்யூ. மிக்க நன்றி சிவசங்கரி அம்மையார் அவர்களே. ஏன்னா அவங்க எவ்வளவு கடினங்கள் அப்படின்ற தடைகள் அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி அவருடைய குடும்பம் ஒத்துழைத்த அந்த ஒத்துழைப்பின் அடிப்படையிலும் கொடுத்த உறுதியின் அடிப்படையிலும் இன்னைக்கு அரசு ஊழியராக அமர்ந்திருக்காங்க. இதுக்கு பிறகு அவருடைய வாழ்வினுடைய காலம் என்பதெல்லாம் வசந்த காலம்தான். எல்லா கோடை காலம் இலையுதிர் காலம் எல்லாம் மறைந்து போய் வசந்த காலமான ஒரு வாழ்க்கையை என்று முதல் அவங்க தொடங்க போகிறாங்க. ஸோ உங்கள் முன்னாடி அவங்க ஒரு கண் முன்னாடி நிற்கிற ஒரு பெரும் உதாரணம். ஏன்னா திருமணம் ஆன பின்பு பல பெண்மணிகளுடைய வாழ்க்கை என்பது முட்டுக்கட்டை போடப்படுகிறது. அன்னோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கின்ற அந்த தருணத்துக்கு இடையில குடும்பம், கணவன், மாமனார், மாமியார், கையில் ஒரு குழந்தை, கை குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, இதையெல்லாம் தாண்டி நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு உன்னதமான நோக்கம், இறைவன் கொடுத்த பரிசு, பெரியவர்களுக்கு அவர்கள் செய்த உபகாரம், இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கிடைச்சிருக்கு.